ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கிச்சன். வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி மட்டும் நீட்டாக கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கடைசியில் கார்னிஷ்காக. இந்த சாப் பண்ணியிருக்க ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே மிக்சியில் சேர்த்துக்கலாம். சுகர் ஒரு கப் சேர்த்திக்கிறேன். அப்புறமா பால் நல்லா காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி அரைச்சதை நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் குடிக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் சப்ஜா சீட்ஸை ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் ஊற வச்சுருக்கணும். அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஜூஸை கலந்து விட்டுடலாம். சூப்பரான ஈஸியான மில்க் ஷேக் ரெடி. நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன்ல ஸ்ட்ராபெரி, அதை கொஞ்சம் சைடில் வச்சு கார்னிஷிங்க்கு ரெடி பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி. ஹாப்பி குக்கிங்.